ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீ? அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீ? அந்த ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்வதற்காக வந்த வேலை எப்படிப்பட்ட வேலை சொல்றேன். யூதர்களுடைய பிரமாணத்தின்படி அவங்க காலையில தான் வருவாங்க தண்ணி எடுப்பதற்கு, இல்லைன்னா சாயந்திரம் வருவாங்க. கூட்டமா வருவாங்க, தண்ணீர் மொண்டு கொண்டு அவங்க போவாங்க. ஆனா அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட வேலையில வந்தாங்க? எல்லோரும் வந்து போனதுக்கு அப்புறம், யாருமே இல்லாத அந்த வேலையில இந்த சகோதரி, இயேசு கிறிஸ்துக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னு அது எந்த வேலையா இருந்திருக்கும்? மத்தியான வேலை. அப்ப மத்தியான வேலையில யாருமே வரமாட்டாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. ஆனா இந்த சகோதரி நாணி வெக்கப்பட்டு பயந்து, யாராவது பாக்குறாங்களா என்ன இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில அந்த சகோதரி தண்ணீர் எடுக்க வந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவருடைய வாழ்க்கை சரியில்லை. அந்த ஜனங்கள் அவளை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவளுக்கு எத்தனை புருஷர்கள் இருந்தாங்களாம்? வேதம் சொல்லுது 5 புருஷர்கள். இப்ப ஒருத்தன் இருக்கிறான், 6வது ஒருத்தன் இருக்கிறான். 5 பேர் ஏற்கனவே இருந்தாச்சு, 6வது ஒருத்தன் இருக்கிறான். அவனும் புருஷன் இல்ல, ஏதோ சேர்த்து வச்சிருக்கிறான். அதனால அந்த ஊர் ஜனங்கள் அந்த ஸ்திரீயை ஒரு கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்திரீனுடைய கேரக்டர் சரியில்லை. அந்த ஸ்திரீயோட யாரும் பேசுறது இல்ல, உறவாடுறது இல்ல, சேர்ந்து வர்றதும் இல்ல. அப்ப அந்த ஸ்திரீ தனியா தண்ணீர் மொண்டு கொள்ள வந்திருக்கிறா. அது ஒரு மத்தியான வேலை, பசி உண்டாகிற ஒரு வேலையா இருந்துச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தனியா இருக்கும்போது தான் யார் அப்படிங்கறத அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறா. புரிய வச்சதுக்கு அவர் என்ன பண்றா? அந்த இடத்துல இந்த தண்ணீர் குடத்தை வச்சுட்டு ஓடுறா, தன்னுடைய கிராமத்துக்கு ஓடுறா. நான் கண்டேன். யாரை கண்டேன்? மேசியாவை கண்டேன். நீங்கள் வந்து பாருங்க, நான் செய்ததை எல்லாத்தையும் அவர் சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கையை சொன்னாரு, என்னுடைய தவறுகளை சொன்னாரு. இதெல்லாம் நீ செஞ்சிருக்கிறேன்னு ஒரு தீர்க்க தரிசனமா சொன்ன அந்த தீர்க்க தரிசி அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனா, வந்து பாருங்க. அப்ப ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவ சொன்ன அந்த வார்த்தை, அவருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுங்க? ஆனா ஜனங்க அவருடைய கேரக்டரை பார்க்கல. இவருடைய கேரக்டர் சரியில்லை, இவ சொன்ன வார்த்தையை நம்ம நம்ப கூடாது, இவ கேரக்டர் சரியில்லை, அதனால இவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஜனங்க நினைக்கலங்க. இன்னைக்கு கூட சில வேலைகள்ல நம்மளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கலாம், நம்மளுடைய பர்சனல் லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நம்மளுடைய ஜீவிதம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நான் போய் சொன்னா யார் கேட்க போறாங்க? நான் போய் ஜெபம் பண்ணா யார் ஏற்றுக்கொள்ள போறாங்க? நான் போய் சத்தியத்தை சொன்னா யார் என்ன மதிப்பாங்க? என் பேர் எப்படி இருக்குது? ஜனங்களுக்கு மத்தியில கேவலமா இருக்குது. என் பேரு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நான் போய் சொன்னா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவன் நினைக்கலங்க. அவ சொல்லணும், சொன்னா ஜனங்க அவளுடைய வாழ்க்கையை பார்க்கல, அவளுடைய பேக்ரவுண்ட பார்க்கல, அவளுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையை கவனிச்சாங்க. அல்லேலூயா. அவ வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துச்சு? நான் கண்டேன், மேசியாவை கண்டேன். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை அவங்களை என்ன பண்ணிச்சான்? இழுத்துட்டு போச்சான். அவளுடைய வாழ்க்கை அல்ல, அவளுடைய சாட்சி இல்ல, அவளுடைய ஜீவிதத்தின் கிரியைகள் அல்ல, அந்த ஜனங்களை எது இழுத்துட்டு போச்சான்? அவ வாயிலிருந்து புறப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை அந்த ஜனங்களை இழுத்துட்டு போச்சான். இன்னைக்கு என்ன பண்றோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையை முன்பாக வைத்து நான் வியாதி உள்ளவளா அல்லது உள்ளவனா இருக்கிறேன், நானே வியாதி உள்ளவனா இருக்கிறேன், நான் போய் என்னத்த ஜெபம் பண்றது? நான் ஜெபம் பண்ண அந்த ஜனங்க கேட்க மாட்டாங்க. வியாதி இருக்குதா? ஜெபம் பண்ணுங்க, அவங்க சுகமாவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வியாதி வந்திருக்குதா? ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் அந்த வியாதியை உங்களுடைய வாழ்க்கையில சரீரத்துல அனுமதிச்சிருக்கிறாரு. அதுக்காக நீங்க துவண்டு போய் ஒரு இடத்துல இருக்காதீங்க. அவனுடைய ஊழியத்துக்கு நீங்க போங்க. அவனுடைய ஊழியத்துக்கு ஜனங்க என்ன பண்றாங்க? காத்துட்டு இருக்கிறாங்க. யார் வருவாங்க எனக்கு சமாதானம் சொல்றதுக்கு, எனக்காக ஜெபம் பண்றதுக்கு? எனக்கு இந்த நெருக்கடி இருக்குது, வேதனை இருக்குது, யார் வருவாங்கன்னு ஜனங்க மருத்துவமனையில காத்து கொண்டு இருக்கிறாங்க, ஜெயில காத்து கொண்டு இருக்கிறாங்க, வீட்டுல குடும்பங்கள்ல எவ்வளவு பேரு தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தை, உங்களுடைய ஒரே ஒரு ஜெபம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அல்லேலூயா. நினைக்காதீங்க என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, என்னுடைய சாட்சி சரியில்லை, நானே இப்படி வியாதியில இருக்கிறேன், நான் போய் சொல்றதுக்கு முடியாது, ஜனங்க கேட்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஜனங்க உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா உங்க வாயிலிருந்து வர ஜீவனுள்ள வார்த்தையை நிச்சயமா ஏற்றுக்கொள்வாங்க. அந்த சமாரிய ஸ்திரியை ஏற்றுக்கொள்ளல, ஆனா அவளுடைய வாயிலிருந்த வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையை ஜனங்க ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அந்த கிராமத்துல எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அநேகர். கிட்டத்தட்ட 75%.
அப்ப 75% ரட்சிக்கப்படுறதுக்கு யார் காரணமா இருந்தது? அந்த சமாரிய ஸ்திரீ. அவருடைய வாழ்க்கை சரியில்லை, ஆனா அவருடைய வாழ்க்கை 75% ஜனங்களை மாத்திச்சுங்க. இன்னைக்கு அநேகர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை அவங்க வாழ்க்கையை மாத்த முடியும், அவங்களுடைய வியாதியை குணமாக்க முடியும், அவங்களுடைய பலவீனத்துல இருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். நம்ம துவண்டு போய் சோர்ந்து போய் நம்ம பலவீனப்பட்டு உட்கார்ந்துட போயிடக்கூடாதுங்க. அப்ப அங்க நம்ம நம்ம படிச்சிருக்கிறோம், கண்களால் கண்டு, அவர்கள் கண்களால் கண்டு, கண்களால் கண்டு. இந்த இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஸ்திரீ சொன்னது உண்மைதான், ஆனா நாங்க இப்ப கண்டு விசுவாசிக்கிறோம், நாங்க இப்ப உங்களை பார்த்து முகமா பார்த்து விசுவாசிக்கிறோம். அந்த ஜனங்க என்ன பண்ணாங்களா, ரிக்வெஸ்ட் பண்ணி எங்க கிராமத்துக்கு வாங்க, எங்களோட தங்கிருங்க. ஆனா இயேசு அந்த இடத்துல 2 நாள் தங்கி இருந்தாருன்னு வசனம் சொல்லுதுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு அந்த கிராமத்துக்கு போகல, ஆனா அந்த கிராமத்துக்குள் தங்கறதுக்கு யார் காரணமா இருந்தது? அந்த சமாரிய ஸ்திரீ. அந்த ஒரு ஸ்திரீ, அவளுடைய வாழ்க்கை சரியில்லை, ஆனா அவளை தேவன் அந்த இடத்துல பயன்படுத்தினார். உங்களையும் தேவன் பயன்படுத்த முடியும், என்னையும் தேவன் பயன்படுத்த முடியும்.